கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர்கள் மறந்து போனார்கள், ஆனால் அவர் நினைத்தார். அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர் பதில் கொடுத்தார். வாசியுங்கள் சங்கீதம் 106 மற்றும் 107. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவர் நல்லவர், பாக்கியவான்கள் அவர்கள், நீதியில் நடக்கிறவர்கள். கர்த்தாவே, என்னை நினைத்தருளும், உமது இரட்சிப்பினால் என்னை சந்தியும். எங்கள் பித்தாக்களைப் போல பாவம் செய்தோம், அவர்கள் உமது அதிசயங்களை மறந்தார்கள். ஆனாலும் ஒரு விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவர்களை ரட்சித்தார், கடலை அடர்த்தினார், ஜலங்கள் பிரிந்தன, அவரை ஸ்தோத்தரித்தார்கள். அவர்கள் வனாந்தரத்தில் இச்சை கொண்டார்கள், வெறும் கைகள், வெறும் ஆத்துமா. உள்ளத்தில் பலவீனம் நுழைந்தது, பூமி பிளந்தது, கீழே இருள் இருந்தது, துஷ்டர்களின் நடுவில் நெருப்பு எழுந்தது. தங்கள் மகிமையை மாற்றிவிட்டார்கள் ஒரு கன்றுக்குட்டியின் சிலைக்காக. தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். மணல் நினைவுகளை மூடியது, சாட்சி மறைந்து போனது, இருதயம் மறந்து போனது. அவர்கள் அந்த நல்ல தேசத்தை கண்டார்கள், ஆனால் திரும்பி போனார்கள். அவர்கள் விசுவாசிக்கவில்லை, மீண்டும் வனாந்தரத்திற்கு நடந்தார்கள். அவர்கள் பாலோடு சேர்ந்து கொண்டார்கள். தீவட்டிகள் மங்கின, வாதை பரவியது. ஆனாலும் பீனேகாஸ் எழுந்து நின்றான், தீர்ப்பு நிறுத்தப்பட்டது. அவரை மேரிபாவில் கோபப்படுத்தினார்கள். கண்மலை அடிக்கப்பட்டது, தண்ணீர் சிறிதாக ஓடியது, கசப்பான வார்த்தைகள் வெளியே வந்தன. பலிபீடங்கள் அப்படியே இருந்தன. விக்கிரகங்களுக்குள்ளே நடந்தார்கள், தங்கள் வழிகளை கற்றுக்கொண்டார்கள். இருதயம் கண்ணியில் பிடிக்கப்பட்டது. தங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள். குற்றமில்லாத இரத்தம் கூப்பிட்டது, கற்கள் கரைப்பட்டன, தேசம் தீட்டுப்பட்டது. கர்த்தருடைய கோபம் எரிந்தது, கொடி சேற்றில் விழுந்தது. திரும்ப திரும்ப அவர் விடுவித்தார், ஆனாலும் அவர்கள் கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் அவர்களின் கூப்பிடுதலை கேட்டார். அவர் அவர்களின் துன்பத்தை பார்த்தார், அவருடைய உடன்படிக்கையை நினைத்தார். மேகங்கள் பிரிந்தன, கிருபை வெளிச்சமாய் பிரகாசித்தது. கர்த்தாவே, எங்களை இரட்சியும், ஜாதிகளிலிருந்து எங்களை சேர்த்துக் கொள்ளும். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்றென்றைக்கும். ஆமேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சொல்லட்டும், அவர் துன்பத்திலிருந்து மீட்டினார், எல்லா திசையிலிருந்தும் சேர்த்தார், வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும். சிலர் வனாந்தரத்தில் அலைந்தார்கள், பசியாகவும் தாகமாகவும் இருந்தார்கள். அவர்களின் ஆத்துமா சோர்ந்து போனது. அப்பொழுது கர்த்தரை கூப்பிட்டார்கள், அவர் அவர்களை வீட்டிற்கு நடத்தினார். தாகமான ஆத்துமாவை அவர் திருப்திப்படுத்தினார், பசியன ஆத்துமாவை நிரப்பினார். பாத்திரம் நிரம்பி வழிந்தது, இளைப்பாறுதல் திரும்பி வந்தது. சிலர் இருளில் உட்கார்ந்திருந்தார்கள், இரும்பு சங்கிலிகளில் கட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களின் இருதயம் தாழ்ந்து போனது, உதவி செய்யவும் யாரும் இல்லை. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை கூப்பிட்டார்கள். வெண்கலக் கதவுகள் உடைந்தன, இருளுக்குள்ளே வெளிச்சம் நிறைந்தது, சங்கிலிகள் உடைந்து போனது. சிலர் பாவத்தினால் மூடர்களானார்கள், மரணத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிட்டார்கள். அவர் தம் வார்த்தையை அனுப்பினார், அவர்களை சுகப்படுத்தினார். அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும், பலிகளுடன் சந்தோஷ கீதங்கள் எழும்பட்டும். கர்த்தருடைய சந்நிதியில் புயல் பலமாக எழுந்தது, அலைகள் வானம் வரை உயர்ந்தன. அவர்களின் தைரியம் கரைந்து போனது, அவர்கள் கலங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை கூப்பிட்டார்கள். புயல் அமைதியானது, கடல் கண்ணாடி போல மாறினது. அவர் அவர்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு நடத்தினார். அவர் ஆறுகளை வனாந்தரமாக்குகிறார், விளைச்சலுள்ள நிலத்தை வறண்டதாக மாற்றுகிறார். ஆனால் ஒரு பச்சை தளிர் முளைத்தது. அவர் வனாந்தரத்தை மாற்றினார்,
ஜீவ தண்ணீராக. அவர் அவர்களை ஆசீர்வதித்தார். வயல்கள் நிறைந்தன, அறுப்பு மிகுதியானது, சம்ருத்தி தேசத்தை மூடியது. அவர்கள் தாழ்த்தப்பட்டபோது அவர் ஏழைகளை உயர்த்தினார். நீதிமான்கள் கண்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஞானமுள்ளவன் யாரோ, இவன் இவற்றை சிந்திக்கட்டும். வனாந்தரங்களை, புயல்களை, கர்த்தருடைய மாறாத கிருபையை. அவர்கள் வனாந்தரங்களில் அலைந்தார்கள், இருளில் உட்கார்ந்தார்கள், புயல்களை கடந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கூப்பிடபோதும் அவர் பதில் கொடுத்தார். அவர் அவர்களை வீட்டிற்கு நடத்தினார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. வாசியுங்கள். சங்கீதம் 106 மற்றும் 107. நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.